நாம இன்னைக்கு பார்க்க போறது பீட்ரூட் குழம்பு. இது டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஆனா என்னுடைய பர்சனல் ஃபேவரட் சப்பாத்திக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. வாங்க பீட்ரூட் குழம்பு எப்படி பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்கலாம். பீட்ரூட் குழம்பு பண்றதுக்கு முதல்ல ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் துருவன தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துட்டு, கடுகு உடைஞ்சதும் அது கூடவே பொடியா கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு, கூடவே 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறம் 150 கிராம் அளவுக்கு பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி சேர்க்கும் போது நமக்கு சப்பாத்தியோடு சாப்பிடும் போது அதனுடைய டெக்ஸ்சர் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டா எடுத்துக்கோங்க, அப்போ குழம்பு நல்லாவே டேஸ்டா இருக்கும். இப்போ அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான், பீட்ரூட் குழம்பு ரெடி. நம்ம செஞ்ச இந்த அளவு 3 பேருக்கு சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும். நீங்களும் இந்த குழம்பு உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Thank you for watching.